வணக்கம். அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கான ஆற்றல் மிக்க கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர கோயில் கூச்சனூர் சனீஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு அவருக்கு வந்து அபிஷேகம், ஆரத்திகள், அப்புறம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் இது போல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரமாக இருப்பது போராட நட்சத்திரம். அப்போ இவங்க என்னன்னா வெள்ளரிக்காய் காளான் சாப்பிடக்கூடாது. மாறாக பூராட நட்சத்திரத்தை அப்போ இதெல்லாம் வந்து தானமாக தரலாம். உடனே பூராட நட்சத்திரக்குரிய தானமான பொருள் பச்சை பயிர் உருண்டை, அதாவது பச்சை பயிரில் வந்து உருண்டை உருட்டி கொடுக்கறது, இந்த காளான் வெள்ளரிக்காய் தானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும். அந்த பகை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அந்த இதுவை குறைச்சி உங்களுக்கு நல்லது செய்யும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்.